இந்த படம் ஒரு பெண் தன் வீட்டிற்குள் ஏதோ ஒரு இடத்திலிருந்து தப்பிக்க பயந்து ஓடி ஒளிந்து கொள்ள முயற்சிப்பதில் தொடங்குகிறது. காட்சி மாறும்போது இப்போது பென்னி காட்டப்படுகிறார். பென்னி ஏதோ பெரிய அதிர்ச்சியில் இருப்பது போல் மிகவும் வருத்தமாக இருந்தார். காலையில் பென்னியின் இந்த அதிர்ச்சி எங்களுக்கு உறுதியானது. ஏனென்றால் அவர் தனது நண்பரிடம் இப்போது விஷயங்களில் சோர்வாக இருப்பதாகவும் ஓய்வு எடுக்க விரும்புவதாகவும் பேசிக் கொண்டிருந்தார். உலகத்திலிருந்து விலகி தன்னுடன் சிறிது நேரம் செலவிட சைக்கிளிற்காக பள்ளத்தாக்குக்குச் செல்ல திட்டமிட்டிருந்தார். அவரது நண்பருக்கும் அவரது யோசனை பிடித்திருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு பென்னி தனது காரில் சில பொருட்களை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து புறப்படுவதைக் காண்கிறோம். சிறிது தூரம் சென்ற பிறகு அவர் ஒரு பொது கடைக்கு வெளியே தனது காரை நிறுத்திவிட்டு அதிலிருந்து தனது சைக்கிளை எடுக்கிறார். அவர் பொது கடைக்குள் சென்று சில பொருட்களை வாங்குகிறார். மேலும் பொது கடைக்குள் படத்தின் தொடக்கத்தில் பயந்து பார்த்த அதே பெண்ணை காண்கிறோம். அவள் இந்த நேரத்தில் பென்னியை மர்மமாக பார்த்து கொண்டிருந்தாள். பென்னி வெளியே வந்து தனது நிறுத்தப்பட்ட காரில் இருந்து தனது சைக்கிளை எடுக்கும்போது அந்த பெண் வெளியே வந்து மீண்டும் அவரை பார்க்கத் தொடங்குகிறாள். பென்னி தனது பயணத்திற்குச் செல்கிறாள். பென்னி தனது சைக்கிளை வேகமாக ஓட்டி க்ரோ பள்ளத்தாக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார். வழியில் ஒரு நீர்வீழ்ச்சியை கண்டார். தண்ணீர் குடிக்க நின்றார். சிறிது நேரம் இங்கே ஓய்வெடுத்த பிறகு மீண்டும் தனது பயணத்தை தொடங்குகிறார். நீண்ட தூரம் சென்ற பிறகு அவரது சைக்கிளின் டயர்களில் ஒன்று வெடித்ததால் திடீரென நிறுத்த வேண்டியிருந்தது. அவர் இன்னும் தனது சைக்கிளை சரிபார்த்துக் கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு கார் பின்னாலிருந்து வேகமாக வந்து அவரை மோதியது. இது ஜெனரல் ஸ்டோருக்கு வெளியே நாங்கள் பார்த்த அதே கார். அதிலிருந்து வெளியே வந்த பெண் ஜெனரல் ஸ்டோரில் இருந்த அதே பெண். பென்னி இப்படி மயக்கமடைந்ததைக் கண்டு அந்த பெண் பயந்து போகிறாள். முதலில் அவள் தன் காதால் அவனது இதயத் துடிப்பைக் கேட்டு பென்னி உயிருடன் இருப்பதை உறுதி செய்ததும் அவனை தன் காரில் ஏற்றி இங்கிருந்து அழைத்துச் செல்கிறாள். நீண்ட தூரம் சென்ற பிறகு மக்களிடமிருந்து வெகு தொலைவில் இருந்த ஒரு கேபினை பார்க்கிறாள். அது ஒரு வெறிச்சோடிய பகுதியில் இருந்தது. அவள் இந்த கேபினின் கதவை தட்டியபோது அவளுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அவள் ஜன்னல் வழியாக பார்த்தாள். எல்லா இடங்களிலிருந்தும் பார்க்க முயன்றாள். இந்த நேரத்தில் உள்ளே யாரும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டவுடன் அவள் ஜன்னலை உடைத்து வீட்டிற்குள் சென்றாள். வீட்டிலுள்ள எல்லா பொருட்களிலும் நிறைய தூசி படிந்திருந்தது. இதிலிருந்து இந்த இடத்தில் வசிப்பவர்கள் நீண்ட காலமாக இங்கு வரவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. இப்போது அவர்கள் வராமல் போகலாம். இப்போது காட்சி சிறிது நேரம் கழித்து பென்னி இந்த கேபினுக்குள் சுயநினைவு திரும்பும்போது அவரது கை மற்றும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. மேலும் அவரது தலையில் அதிக வலி இருந்ததால் அவரால் நிற்க முடியவில்லை. அவருக்கு கடைசியாக என்ன நடந்தது, அவர் எப்படி இங்கு வந்தார் என்பது கூட நினைவில் இல்லை. பென்னி சுயநினைவுக்கு வந்ததும் பென்னியின் விபத்துக்கு காரணமான பெண்ணும் அவர் அருகில் வருகிறாள். சிறிது நேரம் பேசிய பிறகு பென்னிக்கு விபத்து பற்றி எதுவும் நினைவில்லை என்பதை அவள் உணர்கிறாள். அதனால்தான் அவளே உண்மையை பேசுவதில்லை. நான் எப்படி இங்கு வந்தேன் என்று பென்னி அவளிடம் கேட்கும்போது வழியில் நான் உங்களை மயக்கத்தில் கண்டேன் என்று அவள் ஒரு பொய்யைச் சொல்கிறாள். நான் உங்களை அழைத்துக் கொண்டு என் மாமாவின் மாடிக்கு அழைத்து வந்தேன். இப்போது பென்னி அவளிடம் நீ ஆம்புலன்ஸை அழைத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறான். பாருங்கள், என் கை எவ்வளவு காயமடைந்துள்ளது. இதைக் கேட்ட அந்த பெண் மறுத்துவிட்டாள். நாங்கள் இப்போது க்ரோ வேலிக்குள் இருக்கிறோம் என்றும் க்ரோ வேலியைச் சுற்றி எங்கும் எந்த சேவையும் கிடைக்கவில்லை என்றும் கூறுகிறாள். பென்னிக்கு கடுமையான வலி ஏற்பட்டது. எனவே பென்னி அந்த பெண்ணை தனக்கு உதவுமாறு கேட்டான். அந்த பெண்ணும் ஒரு மருத்துவர் இல்லை என்றாலும் ஆனால் பென்னியின் அறிவுறுத்தலை கேட்ட பிறகு அவள் பென்னியின் கையை இழுத்து எலும்பு முறிந்த பகுதியை சுற்றி போர்த்த ஆரம்பித்து பின்னர் அவனது காயங்களுக்கு மருந்து போடச் சென்றாள். அவள் சமையலறைக்கு வந்தாள். அவள் பதட்டமாக இருந்தாள். மர்மமான குரல்கள் அவள் மனதில் எதிரொலித்தன. திடீரென்று முழு காட்சியும் பிளாஷ்பேக்கிற்குச் சென்றது. நாம் பார்க்க வேண்டிய இடத்தில் இந்த பெண் தன் அம்மாவுடன் வாக்குவாதம் செய்கிறாள். அம்மாவின் வார்த்தைகளால் சோர்வடைந்து ஜன்னலுக்கு நடந்து செல்கிறாள். ஜன்னலின் மறுபுறத்தில் ஒரு பயங்கரமான பொருளை பார்க்கிறாள். அதை பார்த்து அவள் இன்னும் பயந்தாள். எப்படி இருந்தாலும் காட்சிகள் நிகழ்காலத்திற்கு திரும்புகின்றன. இந்த பெண் உணவு சமைக்கத் தொடங்குகிறாள். இதற்கிடையில பென்னி இங்கே வருகிறான். அவன் முதல் முறையாக இந்த பெண்ணின் பெயரை கேட்கிறான். பிறகு இந்த பெண் தன் பெயரை கிரெட்டா என்று சொல்கிறாள். கிரெட்டா அவருக்காக நிறைய செய்து வருவதால் கிரெட்டாவால் அவர் சங்கடப்பட்டார். ஆனால் கிரெட்டா அது ஒரு பொருட்டல்ல, அது எல்லாம் என் விருப்பம். இந்த நேரத்தில் அவர் அவருக்கு உணவும் பரிமாறுகிறார் என்று கூறினார். இப்போது உணவு சாப்பிட்ட பிறகு பென்னி கிரெட்டாவிடம் நான் மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டும் என்று கூறுகிறார். எனவே மருத்துவமனை வெகு தொலைவில் உள்ளது. எனக்கு சொந்த கார் கூட இல்லை என்று கிரெட்டா அவருக்கு பதிலளிக்கிறார். உங்களை இங்கு அழைத்து வர நான் ஒருவரின் உதவியையும் பெற்றேன். இந்த மக்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். திடீரென்று கிரெட்டா தனது கடந்த காலத்தை மீண்டும் நினைவுபடுத்தத் தொடங்குகிறார். கிரெட்டா மன அழுத்தத்தால் அவதிப்படுவதால் அவள் தொடர்ந்து பயப்படுவதாக பிளாஷ்பேக்குகளில் காட்டப்பட்டுள்ளது. அவள் தனது மனச்சோர்வு மருந்துகளை கூட எடுத்துக்கொள்வதில்லை. யாரோ ஒருவர் தன்னை பின்தொடர்வதாக அவள் எப்போதும் உணர்கிறாள்.
அவளுக்கு பின்னால் ஒரு பேய் இருக்கிறது. இந்த அமைப்பின் குரல்களும் கிரெட்டாவின் மனதில் எப்போதும் எதிரொலித்துக் கொண்டே இருந்தன. இன்றிரவு கூட அவள் தொலைபேசியை பயன்படுத்தும்போது அவளுடைய அம்மா அவளுடைய பிளாஷ்பேக்கில் அவளிடம் வந்தார். மேலும் கிரெட்டா கைவிட்ட அனைத்து மருந்துகளையும் பார்த்ததால் அவள் அவளை திட்டினாள். ஆனால் கிரெட்டா அவளிடம் ஒரு பொய்யை சொல்கிறாள். அவள் தினமும் மருந்துகளை எடுத்துக்கொள்கிறாள். எப்படி இருந்தாலும் காட்சிகள் நிகழ்காலத்திற்கு திரும்புகின்றன. இப்போது கூட கிரெட்டா கடந்த காலத்தில் அவளை தொந்தரவு செய்த அதே குரல்களால் மூழ்கடிக்கப்படுவதை காண்கிறோம். இந்த நேரத்தில் இந்த குரல்களை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டோம். அவை பென்னியை கொல்ல அவளை தூண்டின. இந்த எதிரொலிக்கும் குரல்களால் அவள் சமையலறையிலிருந்து ஒரு கத்தியை எடுக்கிறாள். அவள் பென்னியை கொல்லப் போகிறாள். அவள் திடீரென்று சுய நினைவுக்கு வரும்போது அவன் அறைக்குச் செல்கிறாள். அவள் தன் அறைக்கு வந்திருந்தாள். ஆனால் அந்த குரல்கள் இன்னும் அவளுக்கு பின்னால் இருந்தன. பென்னியை விட்டு வெளியேறி அவள் விரைவாக தன் அறைக்கு வருகிறாள். ஆனால் இப்போது அந்த குரல்கள் இன்னும் சத்தமாக வளர்ந்திருந்தன. ஏனெனில் அவள் கீழ்ப்படிய மறுத்தாள். அந்த குரல்களால் கிரெட்டா சோர்வடைந்தாள். அவள் விரைவாக தலையணையில் முகத்தை மறைத்துக்கொண்டு சத்தமாக கத்துகிறாள். குரல்களை தடுக்க முயற்சிக்கிறாள். ஆனால் இந்த குரல்கள் நிற்கவில்லை. எப்படியிருந்தாலும் காலையில் பென்னி தனக்கு உதவ வெளியே சென்றிருப்பதை காண்கிறோம். அருகில் ஒரு மருத்துவமனையை கண்டுபிடித்து சிகிச்சை பெறலாம் அல்லது ஒரு வாகனம் ஓட்டலாம் என்று அவர் நம்பினார். நடந்து மிகவும் களைத்துப் போனார். ஆனால் ஒரு மருத்துவமனையோ அல்லது ஒரு வாகனமோ கிடைக்கவில்லை. மரத்தின் அருகே மூச்சு வாங்குவதற்காக அவர் நின்றபோது காட்டில் தொலைவில் ஒரு காரைக் கண்டார். அருகில் சென்று பார்த்தபோது அது உண்மையில் ஒரு கார்தான். உடனடியாக விரைந்து சென்று கிரேட்டாவிடம் அதை பற்றிச் சொன்னார். கிரேட்டாவும் இந்த காரை பார்க்கிறார். இந்த கார் கிரேட்டாவுக்கு சொந்தமானது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் பென்னியின் முன்னால் இந்த காரை பற்றி அவள் தெரியாதது போல் நடந்து கொள்கிறாள். அவளும் இந்த காரை முதல் முறையாக பார்த்திருக்கிறாள். ஆனால் இப்போது பென்னியின் செயல்களிலிருந்து கிரேட்டா தன்னிடம் பொய் சொல்கிறாள் என்றும் இந்த கார் கிரேட்டாவுக்குச் சொந்தமானது என்றும் சந்தேகப்பட்டாள். பென்னி தன்னை சந்தேகிக்க ஆரம்பித்துவிட்டாள் என்றும் கிரேட்டா சந்தேகப்பட்டாள். எனவே அவள் உடனடியாக வீட்டிற்குச் செல்கிறாள். பென்னி தனது சந்தேகங்களை தீர்க்க வீட்டில் கார் சாவியை தேடத் தொடங்குகிறான். மேலும் கிரேட்டாவின் அறையின் டிராயரில் கார் சாவியை காண்கிறான். இந்த நேரத்தில் தன் மனதில் உள்ள குரல்களை கட்டுப்படுத்த காட்டிற்கு வந்த கிரேட்டா மீண்டும் ஒருமுறை பென்னி காரை நோக்கிச் செல்வதைக் கண்டாள். பென்னி ஏன் அங்கே போகிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. அவள் விரைவாக வீட்டிற்கு திரும்பியபோது அவளுடைய அறை முழுவதும் குழப்பமாக இருப்பதையும் அவள் கார் சாவியை வைத்திருந்த இடம் காலியாக இருப்பதையும் கார் சாவிகளும் காணாமல் போனதையும் அவள் கண்டாள். அவளுடைய கோபம் அதிகரித்தது. குரல்கள் அவளை ஏதாவது தவறு செய்ய வற்புறுத்தின. அவள் அலமாரியிலிருந்து ஒரு பேஸ்பால் மட்டையை எடுத்து பென்னியை பின்தொடரத் தொடங்குகிறாள். கிரெட்டா இப்போது பென்னியின் பின்னால் வந்தாள். பென்னி காரை ஓட்டி இங்கிருந்து தப்பிக்க முடியும் முன் கிரெட்டா அவனை காரை விட்டு வெளியேறச் சொல்கிறாள். பென்னி தனது அச்சுறுத்தலை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் கிரெட்டாவிடம் ஏதோ சொல்லத் தொடங்குகிறான். பின்னர் கிரெட்டா பேஸ்பால் பையை ஆட்டி அவன் தலையில் பலமாக அடிப்பாள். அவள் அவனை மயக்கமடையச் செய்கிறாள். அவள் இப்போது பென்னியை வீட்டிற்குள் இழுத்துச் சென்றாள். சமையலறை தரையில் ஒரு தாளை விரித்து பென்னியை ஒரு நாற்காலியில் உட்கார வைத்து டேப்பால் நன்றாக கட்டுகிறாள். பென்னி சுயநினைவு திரும்பியதும் இவ்வளவு இளம் பெண் தனக்கு இப்படிச் செய்ய முடியும் என்று அவன் ஆச்சரியப்பட்டான். அவன் கிரெட்டாவிடம், நீ ஏன் இப்படிச் செய்கிறாய்? நீ என்னை பின்தொடர்வதற்கு நான் உனக்கு என்ன செய்தேன்? என்னை விடு. பதிலுக்கு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் என்னிடம் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கேட்கலாம். இந்த நேரத்தில் கிரேட்டாவின் மனதில் குரல்கள் அதிகமாகி பென்னி சொல்வதை அவள் கேட்கவில்லை. ஒரு சுத்தியலை பிடித்துக்கொண்டு உன் உண்மையான பெயரைச் சொல்லவில்லை என்றால் உன் கையை உடைத்து விடுவேன் என்று மிரட்டுகிறாள். அவன் தன் உண்மையான பெயரை டேவிட் என்று அவளிடம் சொல்கிறான். டேவிட் என்ற பெயரைக் கேட்டதும் கிரேட்டாவின் மனதில் எதிரொலிக்கும் குரல்கள் இன்னும் சத்தமாகின்றன. அந்த குரல்கள் இப்போது கிரேட்டாவை கோபப்படுத்தியிருந்தன. அந்த குரல்களால் ஈர்க்கப்பட்ட அவள் திடீரென்று டேவிட்டின் கையை ஒரு சுத்தியலால் அடித்து அவனை மோசமாக காயப்படுத்துகிறாள். கிரேட்டாவின் மனதில் எதிரொலிக்கும் குரல்கள் அவனது உரத்த அலறலில் நின்றுவிடுகின்றன. மேலும் கிரேட்டாவும் தன் சுயநினைவை மீட்டெடுக்கிறாள். சுயநினைவு திரும்பியதும் தான் மிகவும் தவறு செய்ததை அவள் உணர்கிறாள். இதற்குப் பிறகு கிரேட்டா டேவிட்டிடம் சென்று கிரேட்டாவின் சகோதரியும் தன்னுடன் இருந்த ஒரு படத்தை காட்டுகிறாள். இப்போது டேவிட் 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விபத்தில் டேவிட் கொன்ற அதே பெண்ணின் சகோதரி கிரேட்டா என்பதை நினைவு கூர்ந்தான். தனக்கு முன்னால் உள்ள உண்மையை பார்த்து டேவிட் பயந்து போகிறான். இப்போது டேவிட் சாக்குப்போக்குகளைச் சொல்லத் தொடங்கினான். அந்த விபத்தில் என் தவறு இல்லை என்று அவர் கூறுகிறார். என் முன் வந்தது உங்கள் சகோதரிதான். நான் அவளுக்கு உதவ கீழே இறங்கியவுடன் அவள் இறந்துவிட்டாள். பின்னர் கிரேட்டா அதைப் பற்றி அனைத்தும் பொய் என்று கூறுகிறார். நீங்கள் அவளை பார்த்தபோது அவள் உயிருடன் இருந்தாள். அவள் உன்னை உதவிக்கு அழைத்தாள். நீ பயத்தில் அவளுக்கு உதவவில்லை. அவளை அங்கே தனியாக இறக்க விட்டுவிட்டாய். இங்கே டேவிட் அவளை நம்ப வைக்க முயற்சிக்கிறாள். நான் அவளை சோதித்தேன் என்று அவள் இறந்து கொண்டிருந்தாள். பின்னர் கிரேட்டா அவனிடம், அன்று நீ குடிபோதையில் இருந்ததாகச் சொல்கிறாள். உனக்கு எதுவும் நினைவில் இல்லை. திடீரென்று அதே குரல்கள் கிரேட்டாவின் மனதில் மீண்டும் எதிரொலிக்கத் தொடங்கின. அவை டேவிட்டை கொல்ல அவளை தூண்டின. அந்த குரல்கள் அவள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் டேவிட்டை குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தன. இப்போது
அவள் ஒரு சுத்தியலால் அவன் தலையை உடைக்கப் போகிறாள். டேவிட்டை கொல்வதற்கு முன் வெளியிலிருந்து ஒரு லாரி அவர்களின் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்த சத்தத்தை கேட்கிறது. உண்மையில் அவர் இந்த வீட்டின் உரிமையாளர். அவள் அவனைச் சந்திக்க வெளியே செல்லும்போது அந்த மனிதன் அவளிடம் நீ யார் என்று கேட்கும்போது அவள் ஒரு அப்பாவி பார்வையுடன் நான் இங்கே கடந்து சென்று கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. அதனால் நான் விருப்பமில்லாமல் இங்கே தஞ்சம் புகுந்தேன். இப்போது இந்த மனிதன் உள்ளே செல்வதை தடுக்க அவள் அவனிடம் நீங்கள் எனக்கு சிறிது தூரம் லிஃப்ட் தருவீர்களா என்று கேட்கிறாள். அந்த மனிதன் கிரேட்டாவுக்கு பதில் சொல்லவில்லை. அவளுடைய ஆடைகளில் இரத்தத்தைக் கண்டதும் சந்தேகத்திற்குரிய ஏதோ நிச்சயமாக உள்ளே நடக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். எனவே கிரேட்டாவை ஒதுக்கித் தள்ளிவிட்டு விரைவாக வீட்டிற்குள் செல்கிறான். அவன் சமையலறை நோக்கிச் சென்று டேவிட்டை பார்ப்பதற்கு முன் அவள் படுத்திருந்த பேஸ்பால் மட்டையை எடுத்து மீண்டும் ஒரு முறை ஆட்டி இந்த முதியவரை மயக்கமடையச் செய்கிறாள். இந்த முறை இரத்தம் அதிகமாக வழிந்து கொண்டிருந்தது. அவள் அவனை மிகவும் தாக்கியிருந்தாள். இவ்வளவு இரத்தத்தைக் கண்டதும் அவள் சுயநினைவுக்கு வந்தபோது அவள் ஏதோ மிகவும் தவறு செய்திருப்பதை மீண்டும் உணர்ந்தாள். அவன் தலையிலிருந்து இரத்தப்போக்கை நிறுத்தவும் முயன்றாள். ஆனால் இப்போது அது வீணானது. கிரேட்டாவின் மூளையில் காயம் ஏற்பட்டு இரத்தக்கசிவு ஏற்பட்டு இறந்துவிட்டார். கிரேட்டா இப்போது உணர்ச்சி ரீதியாக நொறுங்கிப் போய்விட்டாள். அவள் இந்த மனிதனை இங்கேயே விட்டுவிட்டு ஒரு அறைக்குச் சென்று தன் சகோதரியின் படத்தை பார்த்து ஆழத் தொடங்குகிறாள். நீண்ட நேரம் சமையலறையில் கட்டப்பட்டிருந்த டேவிட் கிரேட்டா அருகில் இல்லாததால் இங்கிருந்து தப்பிக்க அவனுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சமையலறையில் தரையில் ஒரு கத்தி கிடப்பதை அவன் காண்கிறான். அதை எடுக்க அவன் தரையில் விரைந்தான். கத்தியால் தன் கைகளை விடுவிக்க முயற்சிக்கிறான். நீண்ட முயற்சிக்குப் பிறகு அவன் ஒரு கையை விடுவித்தவுடன் அவன் உடனடியாக தன் வாயையும் மறு கையையும் கால்களையும் விடுவித்து கவுண்டரில் கிடந்த கார் சாவியை விரைவாக எடுத்து இங்கிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறான். அவன் உடனடியாக காரை ஸ்டார்ட் செய்து இங்கிருந்து ஓடிவிட விரும்பினான். ஆனால் காரின் என்ஜின் இப்போது வேலை செய்யாததால் ஒருவேளை அவனுடைய அதிர்ஷ்டம் மோசமாக இருந்திருக்கலாம். இதற்கிடையில் கிரேட்டாவும் சில சத்தங்களைக் கேட்டாள். டேவிட் அங்கு இல்லை என்பதை அவள் கண்டாள். எனவே டேவிட் ஓட்டிச் செல்வான் என்று அவளுக்கு தெரிந்ததால் உடனடியாக டேவிட்டை பிடிக்க காரை நோக்கி வந்தாள். காட்டில் ஓடும் சத்தத்தை கேட்டதும் டேவிட் விரைவாக காரிலிருந்து இறங்கி ஒளிந்து கொள்கிறார். டேவிட்டை கொல்ல கிரேட்டா தீவிரமாக தேடிக் கொண்டிருந்தாள். ஆனால் டேவிட் அந்த நேரத்தில் ஒரு மரத்தின் அடியில் ஒளிந்து கொண்டிருந்தாள். கிரேட்டாவும் அவனை கடந்து சென்றாள். ஆனால் அவளுக்கு சந்தேகம் கூட வரவில்லை. இங்கே மிகுந்த அதிர்ச்சியில் டேவிட் சில வருடங்களுக்கு முன்பு செய்த அனைத்தையும் நினைவு கூர்ந்தார். ஒருமுறை குடிபோதையில் இந்த காகப் பள்ளத்தாக்கு வழியாகச் சென்றபோது மிதிவண்டியில் சென்ற கிரேட்டாவின் சகோதரிக்கு விபத்து ஏற்படுத்தினார். அவளுக்கு உதவவும் அவர் வெளியே வந்திருந்தார். ஆனால் கிரேட்டாவின் சகோதரி மயக்கமடைந்திருப்பதைக் கண்டார். அவளுடைய நரம்புகள் வேலை செய்தன. அவள் உயிருடன் இருந்தாள். ஆனால் இந்த பெண்ணுக்கு உதவ டேவிட்டிற்கு தைரியமில்லை. போலீசாரை தவிர்க்க அவன் மீண்டும் தன் காரில் அமர்ந்து இங்கிருந்து ஓடிவிட்டான். இன்றும் அந்த விபத்தைப் பற்றி அவன் மிகவும் வெட்கப்பட்டான். தான் செய்ததற்கு அவன் வருந்தினான். ஆனால் இப்போது இந்த எல்லா விஷயங்களாலும் அவன் தன் உயிரை இழக்க விரும்பவில்லை. கிரேட்டா அங்கிருந்து சென்றுவிட்டாள் என்பதை உணர்ந்ததும் அவன் மரத்தடியிலிருந்து வெளியே வந்தான். வீட்டின் உரிமையாளர் ஒரு லாரியில் இங்கு வந்ததை டேவிட் நினைவு கூர்ந்தார். அவர் தனது லாரியுடன் இங்கிருந்து ஓடத் திட்டமிட்டார். மேலும் அவர் வீட்டை அடைந்து சாவியை கண்டுபிடிக்க முயற்சிக்கும்போது கிரேட்டா திடீரென்று அதே உரிமையாளரின் லாரியின் சாவியை ஒரு கத்தியில் தொங்கவிட்டு டேவிட் முன் வந்தாள். ஆனால் அவர் துணிந்து காரின் சாவியை எடுக்க முடிவு செய்தார். ஆனால் அவர் எழுந்தவுடன் கிரேட்டா உடனடியாக சாவியை பக்கவாட்டில் எறிந்துவிட்டு கத்தியால் அவரை தாக்க முயற்சிக்கிறார். கிரேட்டாவும் டேவிட்டும் கீழே விழுகிறார்கள். கிரேட்டா டேவிட்டை முழுவதுமாக கொல்ல முயன்றார். டேவிட் கிரேட்டா மீது முழு கட்டுப்பாட்டை பெறுகிறார். அவர் கத்தியை அவள் கையிலிருந்து எடுக்க விரும்பினார். ஆனால் கிரேட்டா கத்தியை தனது வயிற்றை நோக்கி வலுக்கட்டாயமாக நகர்த்திக் கொண்டிருந்தார். இந்த சண்டையில் அந்த கத்தி கிரேட்டாவின் வயிற்றில் சிக்கிக் கொள்கிறது. கிரேட்டா தானே இறந்து விடுகிறார். டேவிட் விரைவாக லாரி சாவியை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு உடனடியாக லாரியை நோக்கி ஓடுகிறார். அவர் லாரியுடன் இங்கிருந்து புறப்படவிருந்தார். ஆனால் உடனடியாக கிரேட்டா இன்னும் உயிருடன் இருக்கக்கூடும் என்பதை உணர்ந்தார். முந்தைய தவறை மீண்டும் செய்ய அவர் விரும்பவில்லை. அதேபோல் இப்போது எந்த அப்பாவி மனிதனையும் இறக்கவிட விரும்பவில்லை. அதனால்தான் கிரேட்டாவுக்கு உதவ அவர் திரும்பி வந்தார். வீடு திரும்பியவுடன் அவரது நாடி துடிப்பை பரிசோதித்தார். கிரேட்டா இன்னும் உயிருடன் இருந்தார். கிரேட்டாவை ஒரு துணியில் படுக்க வைத்து காரில் இழுத்துச் சென்றார். டேவிட் அவளை விரைவில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல விரும்பினார். பயணம் பாதி முடிந்துவிட்டது. பின்னர் கிரேட்டா சுயநினைவு திரும்பினார். கிரேட்டா தனது வயிற்றிலிருந்து கத்தியை வெளியே எடுத்தார். சுயநினைவு வந்தது. ரத்தம் வெளியேறத் தொடங்கியது. இரத்தப்போக்கை நிறுத்த டேவிட் காரை நிறுத்தி
இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த கிரேட்டாவுக்கு உதவினார். ஆனால் இப்போது அது பயனற்றது. அதிகப்படியான இரத்தப்போக்கு காரணமாக கிரேட்டாவும் இங்கே இறந்துவிட்டார். கதையின் முடிவில் கிரேட்டா தனது சகோதரியை பழிவாங்கத் தவறிவிட்டார் என்பது தெரியவந்துள்ளது. அவள் காதுகளில் எதிரொலித்த குரல்கள், அவள் பார்த்தது அவளுடைய சகோதரியின் குரல், அதே பேய் டேவிட்டை கொல்ல அவளை கட்டாயப்படுத்தியது. கிரெட்டா இறக்கும்போது இந்த பேய் உடைந்து போன டேவிட் முன் தோன்றுகிறது. படம் இங்கே முடிகிறது. இதை மட்டும் காட்டுகிறது.